வணக்கம். மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. இன்றைக்கி நல்ல நாள். ஆனால் சில ராசிகளுக்கு நல்லா இருக்கும், பல ராசிகளுக்கு நல்லா இருக்காது. பொதுவாக நல்ல நாளுங்கிறது எல்லா ராசிகளுக்கும் நல்லா இருக்காது. சில ராசிகளுக்கு சிக்கல் தான். யாருக்கு சொல்கிறோம்? ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சில பல ராசிகளுக்கு சேர்ந்து ஒரே மாதிரி பலன்கள் இருப்பதால் சேர்த்து சொல்கிறோம். முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிரமாதம். உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்? கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். அதனால் மொத்தத்தில் சூப்பரான நாள், பிரமாதம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் சிக்கல், வைகாசி மாதம் முழுக்க. அதனால் வழிபாடுகள் சொல்கிறோம், பண்ணிவிடுங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். உங்களுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது? விநாயக பெருமானுக்கு தீபம். சில மந்திரங்கள் மனசுக்குள்ள. ஓம் காசியபரே போற்றி, அதிதியே போற்றி, கார்கோடகனே போற்றி, கதிரே போற்றி. ஆமாம், இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். ஆதித்ய ஹிருதயம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது, படித்து பாருங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்குது, புரியலன்னு கவலைப்பட வேணாம், படிங்க. ஏழைகளுக்கு கோதுமையில் ஏதாவது கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் குறையும். வெற்றி விரைவாக வரும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ஞாயிறு 7, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, கவனமாக தான் இருக்கணும். பொறாமல், வைத்தறிச்சல் ஓவர். சில மந்திரங்களை மனசுக்குள்ளே 2 நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி, மச்சமுனியே போற்றி, கமலமுனியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு இந்த 2 நாளும் சாப்பிட கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி விரைவாக வரும், உறுதி. இந்த 2 நாளும் வழிபாடு முக்கியம். திருஷ்டி இருக்குது, ஜாக்கிரதை. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். பண விஷயத்தில் ஜாக்கிரதை, ரொம்ப கவனம். 3 நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். 2 நாளும் ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் அனுகூலமான எண், திசை நேரம் இல்லை. வழிபாடு முக்கியம் சொல்கிறோம். இந்த 2 நாட்களும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் 2 நாளுமே. ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி 101 பாட்டு 2 நாளும் காமணி நேரமாவது படித்து பாருங்கள். காமணி நேரம். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க, நல்லது. கோதுமை சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், உறுதி. செய்யுங்க இந்த 2 நாளும். கடகராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே கில்லி கலகரிங்க. பிரமாதம், சூப்பர், நல்ல நாள். வைகாசி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. அப்புறம் என்ன? சூரியன் உதவி, சந்திரனும் ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் உதவி. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கிறீங்க. எங்கள் கண்ணே பட்டுறோம், போங்க. அனுகூலமான எண் 3, 4, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். திங்கட்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஏங்க? கடகத்துக்கும் திங்கட்கிழமைக்கும் தலைவர் சந்திரங்க. அதனால் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, கவனமாக தான் இருக்கணும். பொறாமல், வைத்தறிச்சல் ஓவர். சில மந்திரங்களை மனசுக்குள்ளே 2 நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி, மச்சமுனியே போற்றி, கமலமுனியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு இந்த 2 நாளும் சாப்பிட கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி விரைவாக வரும்,
உறுதி. இந்த 2 நாளும் வழிபாடு முக்கியம். திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. கோச்சுக்காதீங்க. கெத்து, அல்லட்டல், கர்வம், திமிரு எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. உங்களுக்கு கரெக்டு தான் எப்போவுமே. நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு கரெக்டு தான், உங்கள் தப்பை ஒத்துக்கவே மாட்டீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்குது, பிரச்சனை வரும், சண்டை வரும், ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு காலையிலையும் தீபம் காட்டணும், சாயந்தரமும் தீபம் காட்டணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஆமாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 7 வடக்கு பச்சை திங்கள். இந்த 2 நாட்களும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் 2 நாளுமே. ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி 101 பாட்டு 2 நாளும் காமணி நேரமாவது படிச்சு பாருங்க. காமணி நேரம். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க, நல்லது. கோதுமை சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், உறுதி. செய்யுங்க இந்த 2 நாளும். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், வேகம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. தேவையற்ற பேச்சு இருக்குது. பிரார்த்தனை பண்ணிக்கணும். தயவுசெய்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். உத்தரத்தின் தலைவரும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். அதனால் மொத்தத்தில் நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருணுங்க. மனசுக்குள்ளே சங்கடமாக இருந்ததுன்னா இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, ருத்ரனே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம். ஜெயமோகனுடைய வெண்முரசில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது, புக்கு. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு கோதுமை சம்பந்தமாக ஏதாவது சாப்பிட கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை, ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 2 வடக்கு பச்சை திங்கள். நிதானம், பொறுமை. இந்த 2 நாட்களும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் 2 நாளுமே. ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி 101 பாட்டு 2 நாளும் காமணி நேரமாவது படிச்சு பாருங்க. காமணி நேரம். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க, நல்லது. கோதுமை சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், உறுதி. செய்யுங்க இந்த 2 நாளும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, நல்லது. உங்கள் சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ஆனால் 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்? சந்திரன் உங்களுக்கு எப்பவுமே வீக்கு. திங்கட்கிழமை சந்திரனோட நாள். அந்த வீக்னஸை குறைக்க இந்த வழிபாடு, வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு, 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, கவனமாக தான் இருக்கணும். பொறாமல் வைத்தறிச்சல் ஓவர். சில மந்திரங்களை மனசுக்குள்ளே 2 நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி, மச்சமுனியே போற்றி, கமலமுனியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு இந்த 2 நாளும் சாப்பிட கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி விரைவாக வரும், உறுதி. இந்த 2 நாளும் வழிபாடு முக்கியம். திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். தேவையற்ற பேச்சு அதிகம். கோபம் உங்களோட பிறவி பலவீனம் 3 நட்சத்திரத்துக்கும். எனவே வழிபாடு முக்கியம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டணும். ஏங்க? உத்திராடத்தினுடைய தலைவர் சூரியன். அதனால் மொத்தத்தில் 2 நாட்களும் பொறுமை. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு, 2 வடக்கு பச்சை திங்கள். வழிபாடு பண்ணுனா அதான் காலையில் ராத்திரி 2 வேளையும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க.
மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்போ. ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, அஞ்சனா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அகல்யா தேவியே போற்றி, ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். மகாபாரதம் பேசுகிறது. சோ புக் எழுதியிருக்கார், 2 பகுதி. அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, செய்யுங்க, நலம் பெறுவீங்க. ஆமாம், நலம் பெறுகிறீர்களோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் வீட்டில் இருந்து தீபம் காட்டுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்களுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது? விநாயக பெருமானுக்கு தீபம். சில மந்திரங்கள் மனசுக்குள்ள. ஓம் காசியபரே போற்றி, அதிதியே போற்றி, கார்கோடகனே போற்றி, கதிரே போற்றி. ஆமாம், இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். ஆதித்ய ஹிருதயம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது, படித்து பாருங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்குது, புரியலன்னு கவலைப்பட வேணாம், படிங்க. ஏழைகளுக்கு கோதுமையில் ஏதாவது கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் குறையும், வெற்றி விரைவாக வரும். கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெத்து கெத்து, திமிரு, கர்வம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, ஞாயிறு 7 வடக்கு பச்சை, திங்கள். காலையில் ராத்திரி 2 வேளையும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்போ. ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, அஞ்சனா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அகல்யா தேவியே போற்றி, ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். மகாபாரதம் பேசுகிறது. சோ புக் எழுதியிருக்கார், 2 பகுதி. அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, செய்யுங்க, நலம் பெறுவீங்க. ஆமாம், நலம் பெறுகிறீர்களோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. பரிகாரம் என்னன்னா தப்பிக்கலாம். சூரியன் இந்த மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் 1 உங்கள் ராசி. எனவே சூப்பர், அது சூப்பர். ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, ஜாக்கிரதை, கவனம், பொறுமை. 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிற சூரியன் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார், நல்லது. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருணுங்க. மனசுக்குள்ளே சங்கடமாக இருந்ததுன்னா இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, ருத்ரனே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது, புக்கு. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு கோதுமை சம்பந்தமாக ஏதாவது சாப்பிட கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், உறுதி. நேயர்களே, 2 நாட்களுக்கும், அதாவது ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.